நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் கைகளை தட்டி நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் கை வச்சு அறிக்கை செய். காலையில் எழுந்தோடு நைட்டு படுக்கும் போது டே டைம் எல்லாம் என் ஆண்டவரை இயேசு நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். எழுந்து ரெண்டு வேதத்தை தூக்கி பிடிச்சு, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது.
இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னுடைய வாழ்க்கையில நீர் வரும் மட்டும் அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். போன வருஷம் டிசம்பர் சந்தித்தோம். ஏசப்பா சும்மா சேலத்தில் இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஒன்று உங்களை நேசித்து வார்த்தைகளை கொடுக்குறாரு. அது எனக்குன்னு நினச்சா இல்லை நீ மதுரைக்கு போ, நியூ லைஃப் அசம்பிளி சிஸ்டர் பாஸ்டர் அவங்க சபைக்கு இந்த வார்த்தையை கொடுக்க சொல்கிறார். அப்போ நான் உங்களை நேசிக்கிறேன்னு இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக நேசிக்கிறார். ஆமாம், நம்ம ஜெபிக்கிறோமோ ஜாலியாக இருக்கிறோமோ நிர்விசாரமாக இருக்கிறோமோ அதை பற்றி ஆண்டவருக்கு பொருட்டல். அவருடைய அன்பு அன்கண்டிஷனல், எந்த நிபந்தனையும் மற்ற அன்பு. அப்போ வார்த்தைகளை அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறாருன்னா என்ன விஷயம்? அதிகமாக உங்களிடத்துலேருந்து கேட்குறாருன்னு அர்த்தம். நல்லா வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு உள்ள என்ன கஷ்டப்படுத்தி 250 கிலோமீட்டர் ஸ்கூட்டரில் வர சொல்லி சொல்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஜாலியாக காட்டுட்டு வந்தார் ஒருத்தர், அவர் நல்லா சொன்னார், ஏதோ கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு உங்கள் பிழைப்பை பார்க்குறதுக்கு இல்லை. ஹலோ ஹலோ, நீங்கள் ஜாலியாக தூங்குவதற்கு இல்லைங்க. காலம் இனி இல்லை. இது எத்தனையோ வருஷமாக கேட்டுடும், ஆனால் உண்மையாகவே காலம் இல்லை. இயேசுவினுடைய ரகசிய வருகை மிக மிக சமீபம். டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 3 மாதங்கள் கிட்டத்தட்ட பல மணி நேரம் உபவாசித்து, பல நாட்கள் உபவாசத்தோட பல மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசி எங்களை கழுத்தை நெருக்கி உட்கார வச்சார். யாருக்காவது 7 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்கு விருப்பம் உண்டா? உண்டு, ஆனால் சரீரம் ஒத்துழைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரும்போது, அப்படி நாங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது, நான் மாடர்னாக இருக்க யூத்ஸை நிறையா பார்த்துருக்கேன். மாடர்ன் யூத்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஹாய் ப்ரோ, டியூட், ப்ரோ டியூட் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், 100 இளைஞர்கள், ஒரு 50 யூத் கேர்ள்ஸு 7-8 ஹவர்ஸ் அந்நிய பாஷையில் நின்று பேசுறது ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். இப்படி ஒரு சந்ததி இருக்கா சொல்லும் போதே உண்மையிலே எனக்கு புல்லரிக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த காலத்து யூத் என்னங்க, ஜஸ்டிஃபிகேஷன். வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாது, டிக்டாக்கை தூக்கிட்டான், ஷேர் சாட்டு, அந்த சாட்டு, எல்லா சாட்டையும் வச்சுக்கிட்டு அங்கே தான் மாடர்ன் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் பேர் என்னங்க? நீங்கள் அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் இருக்கு. 2K கிட்ஸுக்கு அப்புறம் வந்துருச்சு ஜென் இசட். ஜென் இசட் டெக்னாலஜி பேஸ்டு ஜென்ரேஷன். செல்ஃபோனை பிடுங்கிட்டிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிக்கும். இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மென்டல் ஆகிடுவாங்க. நம்மெல்லாம் ரூட் கேட்கும்போது, அண்ணே இந்த ரோடு எங்கன்னு கேட்போம். இவங்களாம் கூகுள் ஆத்தான்னு ஒன்று இருக்குது ஃபோனில். என்னங்க? கூகுள் ஆத்தா, மாரியம் ஆத்தா மாதிரி கூகுள் ஆத்தா. அந்த ஆத்தா சொல்லும் டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட். நிறைய தடவை கிணத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும், இல்லை சந்துக்குள்ளே விட்டுரும். ஆனால் மனுஷன்ட்ட கேட்க மாட்டாங்க அவங்க. ஜென் எக்ஸா, ஜென் இசட், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கூகுள் ஆத்தாவை தான் நம்புவாங்க. சோறு திங்கிறதுக்கு வீட்டை நம்ப மாட்டாங்க. 2 மந்திரம் அவங்களுக்கு இருக்குது மேக்சிமம். பெரிய சிட்டிஸில் 4-5 மந்திரம் கற்றுக்குவாங்க. ஜொமேட்டோய நமஹ, ஸ்விக்கியாய நமஹ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஒரு பூதம் ஆலம்பனா அப்படின்னு 5 நிமிஷத்தில் 1/2 மணி நேரத்தில் சோறு கொண்டு கொடுத்துருவோம். வீட்டில் சமைக்க மாட்டாங்க.
மாறுபட்ட சந்ததி, டெக்னிக்கலி அடிக்டட். ஏன் பிசாசு இவ்வளோ டெக்னாலஜியை கொடுக்குறான், பிசாசா கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜியை அவன்தான் மனுஷன் மூலமாக கொடுக்குறான். ஒரு 15 நிமிடம் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ 15 மணி நேரம் தள்ளுற மாதிரி பிடிச்சி தள்ளணும். 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து பார்த்து என்னப்பா இப்போ தான் 5 நிமிஷம் போயிருக்குன்னு யோசிப்போம். ஃபோனில் வாட்ஸ்அப்பையும் யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராமையும் திறந்தீங்கன்னா மினிமம் 1.5 மணி நேரம் காலி பண்ணிடும். உண்மையா பொய்யா? அவ்வளோதான். அப்போது ஆண்டவரோட நீங்கள் இருக்கிற நேரம் கம்மியாக ஆக ஆக வருகையில் விடப்படுவதற்கு யார் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய ரகசிய வருகை பற்றி தெரியும்? கொஞ்சம் கைகளை தூக்குங்களேன். ரகசிய வருகை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. டீட்டெயில்ஸ் கேட்கல. ராப்சர் ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கு. யார் யாருக்கெல்லாம் தெரியும்? இல்லை, யாருமே கை தூக்கலையே. ரகசிய வருகை எப்போ வரும் நான் கேட்கல. அது இப்படி ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சா கை தூக்குங்க. ஓகே, பெரும்பாலானோருக்கு தெரியும். இந்த ரகசிய வருகையில் முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்கும். தன்னையே நினைத்திருக்கிறவங்கள எப்படி ஆண்டவர் கூப்பிடுவார் அந்த ரகசிய வருகையில்? அவங்களுக்கு என்ன கேட்கும்? எக்கால சத்தம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், எக்கால சத்தம்னா நம்ம கல்யாணத்துலலாம் பேண்டு வாசிப்பாடுங்கள்ல, அப்படி அந்த சைஸில் பரலோகத்தில் ஒருத்தன் பெரிய உடம்பை சுற்றி ஒரு ட்ரம்பெட்டை வச்சுக்கிட்டு வான்னு ஊதுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த எக்காலம் ஒரு ஃப்ரீக்குவென்சி. என்னங்க ஃப்ரீக்குவென்சி? அலைவரிசை. ஆவியானவரோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீக்குவென்சி கனெக்ட் ஆகும். இல்லைங்க, நான் சபைக்கு கரெக்டாக போனேன், நான் பக்தியாக இருந்தேன், பைபிள் வசனம் தவறாமல் படித்தேன், சாரி, ஆவியானவரோடு இல்லைன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு கேட்காது. அந்த ஆவியானவருடைய ஃப்ரீக்குவென்சி தான் ஒரு நொடியில் உங்களை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடும். என்னங்க உங்களுக்கு வரும்? ஆண்டவருடைய எக்காலம் என்னங்க? அலைவரிசை, ஃப்ரீக்குவென்சி, ஒரு எனர்ஜி. அதுதான் உங்களை சரீரத்திலேருந்து தூக்கி ரகசிய வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நடுவானல் நம்ம சந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வரமாட்டார். ரெண்டாவது, அதாவது ரகசிய வருகையில். இதை குறித்து 100 நாட்கள் பயங்கரமான எச்சரிப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக சொல்கிறேன், மிக பாரப்பட்டு அழுது ஜனங்களுக்காக தாங்க முடியாத வேதனையோடு ஆவியில் அழுதோம். உலகம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. வந்தோம், 1 மணி நேரம் சபையில் ஆக்சுவலாக நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட அந்த 1 மணி நேரத்தில் இருக்காது. மீதி எல்லாம் உலக சிந்தனை உங்கள் மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தனை இல்லை. ஆவியில் நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா 7 வருடம் கொடுமையான உபத்திரவத்துக்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியே உங்களை கொல்லும். சாவு எனக்கு வரணும்னு நீங்கள் வேண்டுனாலும் சாவு வராது. இந்த ரகசிய வருகை எச்சரிப்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபைக்கு நான் வைக்கிறேன். அந்த எச்சரிப்பின் பாரத்தில் 2வது சபைக்கு நான் இங்கே சொல்கிறேன். உங்கள் இரத்தப்பழி என் மீது இல்லை, நான் சொல்லிட்டேன். இதை குறித்து ரொம்ப நிர்விசாரமாக இருந்தீங்கன்னா, கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா, ஆன்டி கிரைஸ்டோட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி ரொம்ப 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 சீக்கிரம் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியே உங்களை காட்டி கொடுத்து மாட்டி விட்டுரும். 3.5 வருடம்
ரகசிய வருகைக்கு பேர் உபத்திரவ காலம். ஏண்டா மனுஷனா பிறந்தோன்னு ஃபீல் பண்ண வைக்கிற காலம். சித்திரவதை, கொடுமை பயங்கரம். நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிலேயே அந்தி கிறிஸ்துடைய முத்திரை இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் எந்த பொருளும் வாங்க முடியாது, சாப்பிட முடியாது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா நித்திய நரகத்துக்கு மாட்டிக்குவீங்க. அடுத்த 3.5 வருட காலம் எனக்கு சாவு வரட்டுன்ற அளவு சித்திரவதை நடக்கும். சிங்கத்துக்கிட்ட போய் என்னை அடித்து கொல்லு அப்படின்னா அந்த சிங்கம் சொல்லும், எனக்கே பிரச்சனை, போய் தொலைங்கும். எல்லா ஜீவராசிகளும் மிகப்பெரிய சித்திரவதை காலம்தான். இதுவரை உலகம் காணாத சித்திரவதை. யாருக்குங்க? யாருக்குங்க? கிறிஸ்தவர்களுக்கு. உலகத்தானுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவன் ஏற்கனவே சீல்டு டெவிலோட. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்து பிரயோஜனம் இல்லாத வரப்போகிற காலம் வரும். தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அதுக்காக என்ன பண்ணுறதுங்க? எந்த வேலைக்கும் போகாமல் ரூம்லேயே உட்காந்து ஜெபிக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் சொல்ல. ஆனால் ஆவியானவரோடு, இயேசுவோடு நீங்கள் உங்கள் சிந்தனையை ஒருமனப்படுத்திக்கிட்டே இருங்க. இது சபைக்கு வைக்கப்படும் பரலோகத்தின் எச்சரிக்கை. ஆதாம் உருவான காலத்திலிருந்து இன்று வரை நமக்கு ரோமன் கேலண்டர் அப்ளிகபிள் கிடையாது, அது பொய். யூதர்களுடைய கேலண்டர் தான் நமக்கு. அந்த யூதர்களுடைய கேலண்டர் படி இயேசு கிறிஸ்து வருவதற்கு மிக மிக குறைந்த காலம் இருக்கு. நாமெல்லாம் நினைக்கிறோம் நான் தான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நானும் அப்படி நினச்சிட்டு இருப்பேன், நினைப்பு உண்டு. ஆனால் 16 வயதிலிருந்து 26 வயது கூட நிரம்பாத வாலிப பிள்ளைகளையும் பசங்களையும் நான் பார்த்தேன். அசால்ட்டாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்நிய பாஷையில் நெட்டுமுட்டியில் பேசுகிறத பார்த்தேன். இப்படி ஒரு சந்ததி இருக்கான்னு என்னால் ஜீரடிங்கவே முடியல. எலியா என்ன நினைச்சா, நான் ஒருத்தன் தான் தீர்க்கதரிசின்னு நினச்சிட்டு இருந்தான். எத்தனை பேர் ஆண்டவர் வச்சிருக்காரு? 7000 பேர் இருக்காங்க. 7 கோடி பேருக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட தவறாக இருக்கலாம். ஒரு கூட்டம் தீர்க்க தரிசன ஊழிய பயிற்சிக்காக மெட்ராஸில் நடந்தது. 3000 பேர் வடநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஏஜ் 30க்கு கீழே. நம்ம என்ன பண்ணுறோங்க? நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியா, அப்படி இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர் மூவி, ரொமான்ஸ், இதில் செலவழித்து கொண்டிருக்கிறோம். சரி, இனி உங்கள் பாடு, இயேசுவோட பாடு, இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவோட பாடு. ப்ளஷர் இஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்னங்க? சாய்ஸ் உங்களுடையது. என்னைக்காவது ஆண்டவர் என்கிட்ட கேட்டேன்னா, ஏன்பா சொன்னியா? இத்தனை பேர் சாட்சி, நான் சொல்லிட்டேன். யூஸ் பண்ணிக்க முடிய தெரியாதவங்க, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், நான்லாம் பைபிள் படித்தா போகிற, சர்ச்சுக்கு போனால் போகிறோன்னு நினைத்தவர்கள், நீங்கள் கடைசியில் யார் கையில் சிக்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு பல வருடங்களாக பிரச்சனைகள் தீரவே இல்லை. உண்மையா? அதுக்கு என்ன நம்ம பண்ணுறோம்? ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். விடுதலை கிடைக்குதா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. விடுதலை இல்லை. 100% டெலிவரன்ஸ்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் என்னங்க? ஜெபம். ஜெபம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு 10% தான். என்னங்க 100% ஜெபத்தில் இருக்கிறேன். 100% நீங்கள் ஜெபித்தா மோடி திரும்பி ஆட்சிக்கு வருவார். வந்தாரா இல்லையா? எத்தனை பேர் வேணான்னு ஜெபிச்சிங்க? உபவாசம் போட்டு ஜெபிச்சிங்களா? அதனால்
ஜெபம் ஒரு பகுதி. ஆனா ஆண்டவருடைய சித்தம் 2025 இன்றைக்கு என்னன்னு தெரிஞ்சு ஜெபிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு ஃபுல்லா யாரை வெளிப்படுத்துகிறது? என்னங்க? பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு? எல்லாமே யாரை குறித்து சொல்லப்படுகிறது? வரப்போகிற மேசியாவை குறித்து, உங்களை உருவாக்கின பிதாவை குறித்து யார் சொல்லியிருக்கா? ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனும் என்ன பண்றான்? சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு ராஜாக்களும் சரி, நியாயாதிபதிகளும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, சாதாரண மனுஷர்களும் எப்படிப்பட்டவங்க? பாடுள்ள மனிதர்கள். இப்ப சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் யார்? அவரு விசுவாசத்தின் தந்தை இல்லையா? அவர் என்ன பண்றாரு? சோத்துக்காக பொய் சொன்னவர். என்னங்க? விசுவாசத்தின் தந்தை தான், சோத்துக்கு பொய் சொன்னவன். எங்க? எகிப்துக்கு போறான். தன் மனைவி பெரிய அழகி ரூபவதி. எப்படிப்பட்ட ஆளா இருந்தா பார்வோனுக்கு மறுமுனையாட்டியா அனுப்பி வைக்கிறான். நம்ம செய்வோமா? யாருங்க அவரு? விசுவாசத்தின் தந்தை. அவர் கேரக்டர் பாருங்க. சோத்துக்கு பஞ்சம் வந்தோன்னே நீ போய் ராஜா கூட இரு. அப்ப ராஜா சாரால என்ன பண்றாங்க? தயார்படுத்துறாங்க. அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்கான். மானம், ரோசம், சூடு, சொரணம் ஆபிரகாமுக்கு இருக்குமா? எப்படிப்பட்ட ஆள் பாருங்க பழைய ஏற்பாடு. சொந்த மனைவிய யாருப்பா அது? என் சிஸ்டருங்க. எதுக்கு? சோத்துக்கு. அவர் யாருங்க? விசுவாசத்தின் தந்தை. சரி, தாவீது ரொம்ப முக்கியமான கேரக்டர் மட்டும் எடுப்போம். அவர் எப்படிப்பட்டவருங்க? இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்தவன் பொண்டாட்டி குளிக்கிறத எட்டி பார்த்தவன். என்னங்க இதை போய் சொல்றேனா? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இப்படிதான். அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டைய போட்டவன். அவ குளிக்கிறத பார்த்துட்டு தனக்கு விசுவாசமான போர் வீரனை பிளான் பண்ணி, இன்றைய பாஷையில் சொன்னா ஸ்கெட்ச் போட்டு அங்கே தூக்குட, அவனை வரவே கூடாது. எப்படியா பட்டவன்? இதை போல நான் இருப்பேன். ஐயோ ஏப்பா ஆபிரகாம் இப்ப போல இருப்பேன். ஐயோ சாலமோனை பார்ப்போமா? 1 2 முடியுமா? 365 நாள் 10மா? 1000 பொண்டாட்டி 1000 மறுமுனையாட்டி. மனுஷனா அவன்? ஆனா அவனுக்கு பேர் என்னங்க பைபிள்ல? உலகத்திலேயே அவனை போல ஞானவான் இல்லை. ரொம்ப புத்திசாலியா இருந்தா அதுதான் பிரச்சனை. ஒன்னு ஏதாவது சொல்ற மாதிரி இருக்காங்க. ஹலோ, எலியா என்னங்க? வானத்திலிருந்து அக்னியை இறக்குவாரு. ஆனா சோத்துக்காக கேரி தாற்றங்கள் ஓடி ஒளிஞ்சுக்குவார். போனாரா இல்லையா? எலியாவின் ஜெபம் ஜெபிக்கிறாங்க. ஹலோ, பயந்தாங்கோலி. சரி, இதெல்லாம் தப்பு சொல்லல. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, பரிசுத்தவான்களை குறை சொல்வதற்காக அல்ல. அன்றைக்கு ஆண்டவர் இவங்களை விட்ட ஆள் இல்லை. தன்னை வெளிப்படுத்துவதற்கு வேற ஆள் கிடைக்கல. நோவா குறைபாடு உள்ளவன்,
நிறைய பேர் பாருங்க, குடித்துட்டு போதையில் கிடந்தவன், விபச்சாரியோடு இருந்தவன், ஆண்டவருக்கு வேறு ஆட்கள் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவர்களை எல்லாரையும் விட நம்ம எவ்வளவோ விசேஷித்தவர்கள், மேலானவர்கள். இவர்களுடைய தவறில் நம்ம பண்ணல. ஏன் பண்ணல? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு அற்பமாக போயிடுச்சு. அப்போ ஒன்றுக்கும் உதவாதவர்களை வைத்து இவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் அற்புத அடையாளங்களையும் செய்தவர் உங்களை கொண்டு செய்வாரா மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? நீங்கள் செய்ய இடம் கொடுத்தா செய்வார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலையில் எந்திரிச்சு டிஃபனை சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், வேலையை பார்க்கணும், டிஃபன் பாக்ஸ் போட்டு கொடுக்கணும், சம்பாதிக்கணும், ஹோம் லோன் போடணும், பர்சனல் லோன் போடணும், வெஹிக்கிள் லோன் போடணும், கார் வாங்கணும், ட்ரெஸ் போடணும், ஆன்லைனில் என்னது மீஷோ என்னென்ன ஆப்பு எல்லாம் சூஸ் பண்ணணும், எதையாவது ஒன்று வாங்கணும், அலங்காரமாக இருக்கணும். என்னங்க ஹலோ, நோக்கம் இதுவல்ல. உங்களை மனிதனாக படைத்து தாயின் கற்பத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு உங்களை கொண்டு என்ன சிந்தனை அவருக்கு? என் மகனை நல்லா என்ன இருக்கிறதுலையே மான்டி பிளாங்க் பர்ஃப்யூம் வாங்கி சும்மா கம்மன்னு வரணும், கியா செனட்டில் வரணும், ஆடியில் போகணும், ஆடிக்கிட்டே போவேனா, ரூஜ் போடணும். அது எனக்கு பெண்கள் மேக்கப் நிறையா தெரியாது, என்னென்னமோ இருக்குது. அது லெவல்லே வேற. ஒரு மால்குள்ளே போனீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு எவ்வளோன்னா அதுக்கு 1000 ரூபாண்ணா. என்னங்க ப்ரெஷ்ஷுக்கு அடிக்கிறதுக்கு பெயிண்ட் கடையில் போனால் 10 ரூபா, இது மேக்கப் ப்ரெஷ்ஷுங்க 1000 ரூபான்றோம். அதையும் வாங்குறாங்க. பேன் கேக்கா என்னமோ கேக்குங்கிறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அதுக்கல்ல, ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு, பிதாவினுடைய அன்பை சொல்வதற்கு நீங்க தேவை. அது மட்டும் சொல்லாம ஆண்டவர்கிட்ட எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு பிரச்சனை, உடம்புல சிக்னஸ், உடம்புல இதில் வெல்த்தில் இல்லை, பணம் இல்லை, பிரச்சனை இல்லை, இதையே சொல்லிட்டு இருந்தா பிதாவினுடைய ராஜ்யம் 2000 வருஷமா இந்தியாவில் என்ன ஆயிட்டு இருக்குங்க? 2000 வருஷமா இந்தியாவில் என்னங்க அது பரலோக ராஜ்யம்? 10% கூட இல்லை. ஏன்னா நம்ம யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல சொல்வதற்கு பயம், தொழிலில் சொல்கிறதுக்கு பயம். ஏன்னா வியாபாரம் நஷ்டம் ஆகிடுமே, காசு வராமல் போயிடுமே. அப்போ உங்களுடைய நோக்கத்துக்காக உண்மையாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய இந்த உலக அழிந்து போகிற, வியாதி பிடிச்சி நாசமாக போகிற இந்த வாழ்க்கை உலகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய உதவியை வாங்குறீங்க. ஆனால் எல்லா மகிமையும் விட்டுட்டு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து எதுக்கு வந்தாருங்க? ஆடி கார் ஓட்டவா, பென்ஸ் கார் ஓட்டவா வந்தார் இயேசு கிறிஸ்து? சென்ட் அடிக்குவா? ராஜ்யத்தை, பிதாவினுடைய அன்பை சொல்வதற்காக வந்தார். பிதாவினுடைய அன்பை சொல்லியே ஆகணும். நீங்கள் சொல்லலைன்னா, நீங்கள் சென்ட் அடித்தாலும் சரி, சூப்பர் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் சரி, பயங்கர பந்தாவான காரில் போனாலும் சரி, ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் பருப்பே வேகாது. போய் ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு இருந்தேன், நிறைய ஊழியத்துக்கு காசு கொடுத்தேன், அப்போ உன்னை யாருன்னே தெரியாது, போயிட்டே இருப்பார். இதில் என்ன கொடுமைன்னா, பரலோகம் வரும் போயிடுவீங்க. கொடுமை என்னன்னா, பரலோகத்துக்கு போயிடுவீங்க, அங்கே ஆண்டவர் யாருன்னு தெரியாமல் தள்ளுவார். அதுதான் இருக்கிறதுலையே கொடுமை. என்ன காலையில் எந்திரிச்சு இப்படி பயமுறுத்துறதா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. இதை நம்ம மறந்துட்டு வேற ஏதோ செஞ்சிட்ருக்கோம். அதனால் காலம் இனி இல்லை. தயவு செய்து புரிந்துக்கோங்க. நம்மெல்லாம் பக்தி வைராக்கியமாக விசுவாசத்தில் இருக்கோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இன்னொரு சந்ததி ஆண்டவர் எழுப்பியிருக்காரு, எழுப்பி கொண்டே இருக்கிறாரு. பயங்கர வைராக்கியமாக உள்ளவர்கள் அற்புத அடையாளங்கள்லாம் சும்மா தண்ணிப்பட்ட பாடு செஞ்சுட்டு போகிறாங்க. ஒரு 22 வயது கூட இருக்காது ஒரு வாலிப பையன்,
எங்கள் கண்ணு முன்னாடி 12 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிச்சுட்டு இருக்கோம். 12 hours நான் ஸ்டாப். முடியுமா? என்ன பிரசன்ஸ் அவன் கூடங்கிறீங்க. அவன் எந்திரிச்சோன்னா பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தள்ளுது அந்த மகிமை. அசாதாரணம், அசால்ட்டாக 12 மணி நேரம் ஒரு 150 பேரை சந்தித்தேன். எப்போ பார்த்தாலும் துதி, வேற வார்த்தையே இல்லை. ப்ரோ டியூட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஜென்ரேஷன் தான் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரோடு அப்படி இருக்காங்க. அப்போ யார் வருகையில் போவா? யார் வருகையில் போவா? அந்த எக்கால சத்தம் அவங்களுக்கு கேட்கும். நம்ம இங்கே நம்ம கார் ஹார்ன் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம். சரி, பல நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த 3 மாத காலங்களில் இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க சொன்னதுனால உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லிட்டேன். ரகசிய வருகை வெகு விரைவாக, நிச்சயமாக, சீக்கிரம் நடைபெறும். நீங்கள் தயாராக இல்லைன்னா நான் பொறுப்பல்ல, நடத்திப்புக்காரங்க பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. ஆவியானவர்கிட்ட கேட்டு நீங்கள் அவரோடு கூட இருக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். சரி, வருகை வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன்? 3.5 வருஷ காலம் உபத்திரவம், அந்த ஆன்டிகிரைஸ்டோட ரூல் வந்துடும். அதுக்கு எல்லா வழிகளும் வந்தாச்சு. ட்ரம்ப் தான் லாஸ்ட் பிரசிடென்ட், போப் தான் லாஸ்ட் போப். இதுக்கப்புறம் ஆன்டிகிரைஸ்டோட ரூல் தான். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஒன்று தான். புட்டின் ரஷ்யன் பிரசிடென்ட்டோட அர்த்தம் தெரியுமா? செகண்ட் ரூலர். அவனுடைய பேருடைய அர்த்தம் ட்ரம்ப். அவனுடைய அர்த்தம் தெரியுமா? பேருடைய அர்த்தம் முதலாவது ரூலர். 3வது ரூலர் யாரா இருப்பா? ரஷ்யாவோட இப்போ யார் சண்டை போட்டுட்டு இருக்கா? உக்ரைனோட அதிபதி பேர் என்ன? புட்டினா? என்னங்க? ஜெலன்ஸ்கி. 3வது ரூலர்னு அவனுடைய பேர் அர்த்தம். இதெல்லாம் கோயின்சிடென்ஸ் இல்லை, நிறைவு நடக்க போகிற காலம். இந்த 3 ரூலர்ஸ் ஆட்சி முடியும் போது 3வது உலக யுத்தம் ஆரம்பிக்கும். உலக யுத்தம்னா 1-2 உலக யுத்தம் மாதிரி கிடையாது, ஆன்டிகிரைஸ்ட் கைக்கு போயிடும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேக்ட்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். மகா உபத்திரவம் காலச்சு. அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி முடிந்து 2வது வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னோடு ஆளப்போகிறவர்களோடு இறங்குவார். தன்னோடு ஆளப்போகிறவர்கள் யாரு? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். யார் ஆவியில் கனெக்ட் ஆனவங்களோ அவங்கள கொண்டு தான் இதே பூமியில் ஆட்சி கொடுப்பார். அப்போ ஆளுகை யார்கிட்ட அப்படின்னா, கடவுளுக்கு ஏதோ தயிர் சோத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி தொட்டுக்கிற மாதிரி ஆண்டவரை தொட்டுக்கிறவங்க கிடையாது. ஆவியில் எப்போவுமே அவரோடு பேசி எந்த காரியம் செய்தாலும், எந்த சிந்தனையாலும் இயேசுவே நான் இப்படி செய்யவா, இப்படி பேசுவான்னு கனெக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் இந்த ரூல் கிடைக்கும். அதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படி. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. முந்தின வானம்னா இப்போ இருக்கிற ஹெவன் ஸ்கைஸ், பூமி இப்போ இருக்கிற பூமி, இவைகள் ஒழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி வரும். படிங்க. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியில ஓஷன் சி இருக்காது, சமுத்திரம் இருக்காது. படிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
அடுத்து, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு மூலமாக உங்களோடு இருப்பதற்காக புதிய வானம் பூமி தயாராகி கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் நிறைய வாசஸ்தலம் உண்டு, ஏன் வேலை அது, அதை பண்ணிட்டு இருக்க, அது வானத்திலேருந்து இறங்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நினச்சி பாருங்க, அதுக்கு எவ்வளவோ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்கிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் நம்ம என்ன நினைக்கிறோங்க, இந்த கிறிஸ்தவங்க சொல்லி கொடுத்தது எல்லாம் போர் அடிக்கிற மாதிரியே சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, பரலோகம் உங்களுடையது, பரலோகத்தில் போய் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க, எப்போ பார்த்தாலும் துதிச்சுட்டே இருப்பீங்க. ஆடா போய, இதுக்கா பரலோகம் போகிறது, வேற பொழப்பு இல்லையா? நிறைய பேர் சிந்தனை அதுதான். எப்போ பார்த்தாலும் துதிச்சுட்டே இருந்தா இங்கே 10 நிமிஷம் துதிக்க முடியுதா? போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மை அதல்ல. பரலோகத்தில் உங்களை கொண்டு பிதாவினுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படும். உங்களை கொண்டு அவர் ஆளுகைக்கும் புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் அங்கே இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் சொல்லித்தர சபை விட்டுருச்சு. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஏன் ஜிஹாத் பண்றாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அவர்களுடைய வேதம் அப்படி சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, நீ அல்லாவுக்காக அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை நீ கொன்னினா அதன் நிமித்தம் உனக்கு பாரடைஸ் பரதேசம் கிடைக்கும், நித்தியமா 32 கன்னிகைகளோட நீ வாழ்க்கை நடத்தலாம். என்னங்க ஏயா 20 வருஷமே இங்கே ஒரு கன்னிகையோட வாழ்க்கையை நடத்த முடியல? அல்லாஹ் அக்பர். அதை சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஜிகாத்தில். அவர் ரொம்ப தீவிரமான ஒரு இஸ்லாம் சகோதரர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சரி பரலோகம் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்க 32 கன்னிகைகள் எனக்கு நித்தியமாக கொடுப்பாரு டாடாப்பா. நான் இப்போ கேட்டேன், உங்கள் மனைவியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலீங்களா? அதுக்கு தாங்க நாங்கள் அங்கே போகிறோங்கிறோம். அவனுக்கு என்ன ஆகுது, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா பரலோகம் பண்ண 32 கன்னிகைகள் என் கூட நித்தியமாக இருப்பாங்க, அதனால நான் ஒரு ஆளையே கொல்லுவேங்கிறான். இங்கே நம்ம ஆட்களை போய் கேளுங்க, பரலோகம் போய் செத்தியா முன்ன பின்ன பரலோகத்தை பற்றி அம்மாங்க. யாருக்கு தெரியும் பரலோகத்தை பற்றி? இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எப்போவுமே துதித்து கொண்டிருப்ப. துதிக்கிறது தேவ தூதர்களுடைய வேலை, நீங்களும் துதிப்பீங்க. ஆனால் நிறைய வேலைகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு வீடு உண்டு, உங்கள் வாழ்க்கை ஜீவியத்தை பொறுத்து அரண்மனை கூட இருக்கும். அப்போ அரண்மனையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயே தேய்ச்சுன்னு சொல்கிறது இல்லைங்க, நிறைய வேலை இருக்குது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த டெக்னாலஜி ஆச்சரியமாக இருந்தால் பரலோகத்துடைய டெக்னாலஜி என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா இந்த பூமியில் எல்லாமே என்னங்க, நிழலாட்டம், ஷேடோ. புரியுதுங்களா? அப்போ புதிய வானத்துக்காக தயார் பண்ணுறாரு. அடுத்து ஒரு முக்கியமான வசனம், அங்கே யார் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கும் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருங்க? பயப்படுகிறவர்களும். பயப்படுகிறவர்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க, பயப்படுகிறவர்கள். உங்களுக்குள்ள பயம் இருந்தா வேலைக்காகாது. அடுத்து அவிசுவாசிகளும். யாருங்க? அவிசுவாசிகளும். அவிசுவாசிகள் யாரு? அவிசுவாசிகள் யாருங்க? நம்ம தாங்க. நீங்க பக்கத்துல கை காமிக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுப்பாருன்னு விசுவாசம் இல்லாதவர்கள் யாருங்க? அவிசுவாசிகள் தான். இயேசு சுகமளிப்பார். டாக்டர் ரங்கநாதன் இடத்துல டோக்கன் நம்பர் 11, நான் தாங்க இயேசு சுகமளிப்பார் சொன்ன ஊழியக்காரன். டோக்கன் 11 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். ஒரு இந்து மனுஷன் கேட்குறேன், இயேசு சுகமளிப்பார்னு சொல்கிற, நீ ஏன் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்க? புரியுதுங்களா? சரி, அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. பயப்படுகிறவர்கள் அங்கே பிரவேசிக்க முடியாது. சரி,
இப்போ சில பகுதிகள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து முக்கியமான ஏன்னா டைம் நெருங்கிருச்சு. இதை சொல்கிறதுக்கே ஆயிடுச்சு. அண்ணன் வேற சீக்கிரம் முடிக்க சொல்ல. இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இதை நான் கருதுகிறேன். ஏன்னா வார்த்தைகள் என்னிடத்துலேருந்து வரல. இனிப்பாக பேச தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார், பேங்க் நிரம்புவதாக அப்படின்லாம் சொல்ல தெரியும். ஆனால் நான் சொல்ல வரல. ஏன்னா ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். இதை நான் ஜெபித்து வரும் பொழுது, நேற்று நைட்டு ஸ்கூட்டரில் நான் வந்துட்டுருக்கிறேன். போகும்போதே ஒருத்தர் வந்து எனக்காக ஜெபிச்சார். அண்ணா இந்த தடவை ஜாக்கிரதையாக போங்க, ஒரு பயங்கர பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னாரு. நான் நல்லா அன்னிபாஷையில் வரேன். திண்டுக்கல் தாண்டி வரும்போது எங்கிருந்தோ ஒரு ட்ரக்கு, நான் ஒரு 85-90 ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன். ட்ராக் 3 ட்ராக் மாறி அப்படியே லெஃப்ட் என்னை கட் பண்ணி திரும்பினான். 5 அடி கூட கிடையாது. நான் பிரேக் பிடிச்சா 85 கிலோமீட்டரில் ஒரு ஹோண்டா ஸ்கூட்டர் நிற்குமா? 5 அடியில் நிற்குமாங்க? நானும் பிரேக்கை பிடிச்சேன். வண்டி உலட்டுச்சு. ஒரு நிமிஷம் மைண்ட் என்ன சொல்லுது? ஸ்கூட்டர் ஃப்ரண்ட்டு காலி, என் முகரையும் காலின்னு நினச்சேன். 5 அடி. 5 அடினா இவ்வளோதான் கேப். கொலை நடுங்கிடுச்சு அப்படியே. ஆனால் ஒரு சமாதானம். எங்கிருந்து வண்டி நின்னதுன்னு எனக்கு தெரியல, எப்படி நின்றுச்சுன்னு தெரியல. வேனும் கிராஸ் ஆகலை, அப்படியே நிற்கிறான். நானும் நின்றேன். ஒரு செகண்டில் என் வண்டி நின்றுச்சு. ஃபுல் ஸ்டாப், அப்படியே நின்றுச்சு. நான் பிரேக் பிடிச்சி உலட்டினது தான் தெரியும். வண்டி இப்படி இப்படி வாபிளாச்சு. ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் நின்று நான் பாட்டுக்கு நான் நிதானமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டென்ஷனும் எனக்குள்ளே அப்படியே ஆண்டவர் எடுத்து போட்டார். அப்போ இந்த செய்தி சொல்கிறதுக்கு யாருக்கோ பிரச்சனை, விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவம் எத்தனையோ கிலோமீட்டர் பைக்கில் போனால் எனக்கு வந்ததில்லை. ஆனால் நேற்று எவனையோ கொண்டாந்து குறுக்க விட்டான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? சந்தோஷமாக இங்கே கொண்டாந்து பேச வைக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக தான். ஆமாம். சரி, இந்த சாத்தான் யார்? ஏன் இவனுக்கு இவ்வளோ அதிகாரம் கிடைச்சது? யாராவது சொல்ல முடியுமா? சாத்தான் யாரு? பேர் என்ன? லூசிஃபர் தெரியும். அவன் என்னவா இருந்தான்? சரி, தூதர்கள் அவன் என்னவா இருந்தான்? பிரதான தூதன் இல்லைங்க, அதுக்கு மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபிம். அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஆண்டவர் ஒரு சிருஷ்டிப்பை படைக்கிறாரு, செருபிம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம துரத்தி விட்டது யாரு? ஆண்டவர் துரத்தி விட்டாரு. பாதுகாப்பு யாரை வைக்கிறாரு? கேருபின்லையும் வீசிக்கொண்டிருக்கிற பட்டயத்தை உடைய தூதர்கள் கேருபின். அப்ப இந்த செருபின் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபின் தான் யாரு? சாத்தான். அந்த நிலையிலிருந்து விழுந்தவன். அவன்கிட்ட சாதாரணமாக பருப்பு வேகாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வல்லமை அவன்கிட்ட எடுக்க மாட்டார், எடுக்க முடியாது. அதனால தான் அவனை தள்ளி விடுறாரு, அவனுடைய போஸ்ட்லேருந்து தள்ளி விடுறாரு. அதே ஃபோர்ஸில் ஆனால் தீமைக்கு வேலை செய்கிறான். இப்போ புரியுதுங்களா? யாருக்கு எதிரி அவன்? அண்ணே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். யாருக்கு எதிரி? யாருக்கு எதிரி? உங்களுக்கு எதிரி. படைக்கப்பட்டவருக்கு அவன் எதிரியா இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் படைக்கப்பட்டவன். படைத்தவர் யாரு? கர்த்தர். கர்த்தருக்கு எதிராக நிற்கக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. ஆனா யாருக்கு எதிரி? படைக்கப்பட்ட உங்களுக்கு. ஏன் எதிரி? ஏங்க எதிரியா நீங்க? ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவீங்க. அவன் ஆசைப்பட்ட சிங்காசனம் அவனுக்கு கிடையாது, உங்களுக்கு உண்டு.
என்ன மண்ணில் படைச்சாரு, இவனை கொண்டு வந்து என் சிங்காசனத்தில், நான் உட்கார ஆசைப்பட்ட சிங்காசனத்தில் இந்த மனுஷனா, அவனை விடாதரான்னு வஞ்சனையோட வேலை செய்து கொண்டிருப்பவன் தான் பிசாசு. இப்போ யாருக்கு எதிரி? உங்களுக்கு இது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். பிதாவையோ இயேசு கிறிஸ்துவோ எதிர்க்கக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. ஆனால் உங்களை விட மேலான அபிஷேகம் பண்ணப்பட்ட கெருபினா இருக்கிறதுனால உங்களுடைய சகலத்தையும் அவனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறான், நீங்கள் சிங்காசனத்துக்கு போய் அவரோட கூட இருக்கக்கூடாது, புதிய வானத்துக்கு போகக்கூடாது, புதிய பூமிக்கு போகக்கூடாது, நீங்கள் எங்கே வரணும், அவனோட எரிகிற கடலுக்கு வரணும், அக்னிக்கு வரணும். அதனால் உங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். அப்போ எதிரி யாரு? யாருங்க எதிரி? நீங்கள் தான் எதிரி. உங்களுக்கு யார் எதிரி? உங்கள் மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள் அல்ல, அவர்களை ஆட்டி படைக்கிற பிசாசு தான் எதிரி. நீங்கள் மனுஷர்களை பார்க்காதீங்க, அவர்களுக்கு பின்பா இருக்கிற சாத்தானை பாருங்கள். அப்போ வீட்டில் பிரச்சனை வந்தா அவன் தான் பிரச்சனை, அவனை கட்டி ஜெபிங்க. என் புருஷன் இப்படி சொல்லிட்டான், என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டான், நீங்கள் சண்டை போடுறது அவன் செய்கிற வேலை, ஒரு மனத்தை கெடுக்கிறது. வசனம் இதெல்லாம் சொல்லுது, புரியுதுங்களா? அப்போது அவன் தான் லூசிஃபர், அவன் தான் பிசாசு, அவன் தான் டிராகன். டிராகனுக்கு தமிழ் என்னங்க? பெரிய வலு சர்ப்பம். அவன் சர்பெண்ட், ஏதேன் தோட்டத்தில் வலுசர் வஞ்சிக்கிறவனாக இருந்தான். கடைசியாக அவன் என்னவா இருக்கான் இப்போ? அக்யூசர். என்னங்க? குற்றப்படுத்துகிறவன். யோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் தேவ புத்திரர்கள் எல்லாம் பிதா கிட்ட போகிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவ புத்திரர்கள்லாம் யாருங்க? தூதர்கள். அப்போ அவங்க எல்லாம் போகிறாங்க பிதாவுடைய சன்னதிக்கு. அப்போ யார் கூட போகிறா? யாருங்க போகிறா? ஆமாம், என்ன வசனம் அது? 6, 7 1வது அதிகாரம். ஒரு நாள் தேவபுத்திரர்களாகிய தூதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறாங்க. சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் அங்கே போய் நிற்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. ஹலோ, அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் போய் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் சொல்கிறார், யோபை பார்த்தியா, அப்போ நீங்கள் பாதுகாக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை, அது நம்ம தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் அவன் பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட போக முடியும். சரி, சாத்தான் பிரதான அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு ஆண்டவர் கீழே தள்ளிட்டார்னு தெரியும், அவன் சாத்தானா மாறிட்டான்னு தெரியும். அப்புறம் எப்படி ஆண்டவருடைய சந்நிதிக்கு போக முடியும்? யாருக்கா பதில் தெரியுமா? ஏனென்றால் ஆதாம் கிட்ட இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதுனாலே ஆதாமுக்கு என்ன பண்ணாரு? இந்த பூமியை ஆண்டு கொள்வாயாக. அந்த பூமினா பூமியை சப்போர்ட் பண்ற வானங்களும் பூமியும் பாதாளம், 3 உலகத்தினுடைய அதிகாரம் ஆதாம் கையில் இருந்தது. அதை லூசிஃபர் வாங்கிட்டதுனால அந்த அதிகாரத்தில் தான் சாத்தான் பிதா கிட்ட போகிறான். அதனால தான் தேவ புத்திரர்கள் எல்லாம் ஒன்றா சொல்லப்படுது. ஆதாம்னுடைய அதிகாரத்தை பெற்ற சாத்தான் வந்தான்னு தனியாக சொல்லப்படுது. புரியுதுங்களா? புரியுதா? அப்போ சாத்தான் பழைய ஏற்பாட்டில் ஆதாம் கொடுத்த அதிகாரத்தை நிமித்தம் போகிறான், புதிய ஏற்பாட்டில் போக முடியாது. ஏன்? 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என்ன பண்ணுறாரு? பூமியில் வந்து ரத்தத்தை சிந்தி அவனை அடித்து வீழ்த்தி அவன் அதிகாரத்தை முழுவதும் ஆதாம்கிட்ட இருந்து வந்த அதிகாரத்தில் திருப்பி என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டாரு. இப்போ அவனுக்கு கொடுக்கல. இப்போ சாத்தான் என்ன பண்ண முடியாது? பிதாவினிடத்தில் போக முடியாது. ஆனால் அவன் இன்னும் வானமண்டலத்தில் இருக்கான். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம ஜெபிக்கும்போது வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை சேலைகளை கட்டுறோம். ஹலோ, பேசிக்ஸ் புரியுதா? தூக்கம் வரவங்களாம் ஒரு அலலியா சொல்லுங்க. பிரியாணி கறிசோறு ஞாபகம் வரவங்க ஒரு அலலியா சொல்லுங்க. யாருக்குமே வரலையா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போதுன்றவங்க அலலியா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ
இவன் பரலோகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போக முடியாது சாத்தான். ஆனால் அவனுடைய குரல் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் கேட்கும். என்னங்க? ஆமாம், அதுவும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கு. என்ன? இதோ சதா காலங்களிலும் குற்றப்படுத்துகிறவன். அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த இதெல்லாம் வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும். அப்போ அந்த ஜெபம் பரலோகத்துக்குள்ளே போகுது. இப்போ நீங்களா போகிறீங்க? உங்கள் விசுவாசத்தினால உங்களுடைய ஆவியில் இருக்கிற சப்தம் என்ன பண்ணும்? உங்களை தேவைகளை பரலோகத்தில் சொல்லும். அப்போ உங்கள் சத்தம் போன உடனே இந்த பூமியிலும் வானமண்டலம் இருக்கிற சாத்தா என்ன பண்ணுவான்? அவனுக்கு கொடுக்காதீங்க. இவன் காலையில் தான் வீட்டில் மூதேவின்னு திட்டினான், முண்டோன்னு திட்டினான், நாசமாக போன்னு என் வார்த்தையை சொன்னான், அட தரித்திரம் பிடிச்சவனேன்னு திட்டினான். இதெல்லாம் என் வார்த்தை, நான் ஓனர். அவன் பிள்ளைங்களை பார்த்து திட்டினான், புருஷன் பொண்டாட்டியை பார்த்து திட்டினான். அப்போ என்ன ஆகும்? தானிக்கு தீனிக்கு சரி போயிந்தி. குற்றப்படுத்துகிறவன் என்ன பண்ணுவான்? தெளிவாக சொல்லுவான். ஆண்டவரே, இவர் அழுது ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் உக்கிரமாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன், எனக்கு சுகர் இருக்குது. ஆண்டவர் சரி சுகத்தை கொடுப்போன்னு அந்த குரல் கேட்டோன்னா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பிசாசு என்ன சொல்லுவான்? இவர் செல்ஃபோனில் ப்ளூ ஃபிலிம் பார்த்தாரு. செல்ஃபோனில் அசிங்கமாக்குறது மற்றவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். கரெக்டாக அங்கே போய் சொல்லிவிடுவான். கூகுளுக்கும் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன கன்றாவி எல்லாம் பார்க்குறீங்கன்ட்டு உங்கள் ஐடியில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மோட்டார் சைக்கிளை பற்றி யாராவது ஃபோனில் பேசாதீங்க. சும்மா ஃபோனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மோட்டார் சைக்கிளை பற்றி பேசினீங்கன்னா 3வது நிமிஷம் மோட்டார் சைக்கிளை பற்றி விளம்பரங்கள் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுவதை கூகுள் மூலமாக கூகுள் கேட்குறான், கூகுள் மூலமாக பிசாசு கேட்குறான். அதனால் நீங்கள் எதுக்குமே மறைக்கப்பட்டவர்கள், டோட்டலி எக்ஸ்போஸ்டு நீங்கள். புரியுதுங்களா? டெக்னாலஜி இப்போ என்னங்க ப்ரோ? டியூட் சூப்பர் ஆப் வந்திருக்கு டியூட். உங்களுக்கு ஆப்பு டியூட். அது ஆப் இல்லை, பரலோகத்துக்கு வைக்கிற ஆப்பு. புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆப் இல்லாத ஆப் பைபிள் ஆப் தான். அதைத்தான் நம்மளுக்கு கையில் குஷ்டரோகம் வந்தது, தடவ முடியல. ஓகே சரி, இன்றைக்கு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக சில விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ சொல்லலைன்னா அடுத்த கட்டம் புரியாது. ஏன்னா பிசாசு யாருன்னு உங்களுக்கு புரிந்தாக வேண்டும். பிசாசு சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபாக இருந்தாலும் அவன் தோற்று போனவன். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சிலுவையிலே 100% எத்தனையோ கோடி % முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. புரியுதுங்களா? அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பிதாக்குள்ளே இருக்காரு, இயேசுக்குள்ளே இருக்காரு, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. நீங்கள் கனெக்ட் ஆகாதது தான் பிரச்சனை. நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறது தான் கனெக்ஷன் கிடையாது. 1 மணி நேரம் பைபிள் படிக்கிறது தான் கனெக்ஷன் கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் நீங்கள் முழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்போவுமே ஆவியானவரோடு பேசி, என் தகப்பனே நான் என்ன பேசணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கனாலே அதுதான் கனெக்ஷன். இதைத்தான் பிதா உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாரு, வேற ஒன்றுமே இல்லை. 100% சக்ஸஸான ப்ரேயர் ஃபார்முலா என்ன? 100% நோ ஃபெயிலியர். யாருக்கா தெரியுமா? ஒரு புள்ளி கூட ஃபெயிலியர் ஆகாத ஜெபம் இருக்கு. நல்லா உஷாரா கேட்குறீங்களா? கேட்ட உடனே மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா? அதை கையை கொடுத்து சொல்லுவீங்களா? சொல்லலாமா?
சொல்லலாமா? நீங்கள் ஜெபிக்கும்போது எந்த லிஸ்ட்டோ எந்த அஜெண்டா இல்லாமல் ஜெபிக்கணும். கையை கொடுங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது, பிதாவே இயேசுவின் நாமத்தில் எந்த லிஸ்ட்டும் சொல்ல மாட்டேன், அது தேவை இது தேவை எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன ஜெபிப்பேன்னா, பிதாவே உம்மை நேசிக்கிறேன். இதுதாங்க 100% சக்சஸ் ஃபார்முலா ஃபார் பிரேயர். வேற ஃபார்முலாவே கிடையாது. ஆனால் மைண்ட் என்ன சொல்லும்? அது சொல்லு, இதை சொல்லு, அதை பண்ண சொல்லு, இதை பண்ண சொல்லு. மைண்டு சொல்லும். செருப்பு எடுத்து அடிங்க மைண்டை. மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்கார். யாரை சொல்றீங்க? உங்க மனசை. அதனால தான் இயேசு சொல்றாரு, அதாவது ஏதேன் தோட்டத்தில் சகலத்தையும் மனுஷனுக்கு படைக்கிறாரு. இயேசு என்ன சொல்ற, பிதா என்ன சொல்றாரு? ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாத, என்டையர் ஏதேன்னு உங்களுடையது. அப்போ அன்புனால என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. ஒன்று மட்டும் எது? என்னுடையது. என்னங்க? அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்தையும் கொடுத்தாருப்பா. ஒன்று ஆண்டவருடையது. அப்போ அந்த பிரதிபலன் அன்பு இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டான்? அதை போய் தொட்டிருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். அன்பு இல்லை. என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டோம், இதே கோச்சுக்கு போகிறாரு. போய் தொட்டோன்னா என்னாச்சு? அன்பு இல்லாமல் ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. அடித்து துரத்துறாரு. யாரை வச்சு? இப்போ படித்தாங்களே, சுழலுகிற பட்டயத்தை. யார் ஆண்டவரோட டெய்லி பேசிட்டு இருந்தாங்களோ அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு. ஏன்? ஏன்? அன்பு இல்லை. அதனால தான் இயேசு வந்து சொல்றாரு, எல்லா பிரமாணங்களையும் காட்டிலும் அன்பே பிரதானம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சக்சஸ் ஃபார்முலா என்னங்க? 100% பிதா மீது அன்பு. வேற ஃபார்முலாவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிச்சு அபிஷேகம் பண்ணி தானியல் ஜெபம், எஸ்தர் ஜெபம், ரூத் ஜெபம், ஆபிரகாம் ஜெபம், டேவிட் ஜெபம்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவைப்படுவது எது? பிதாவை நீங்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் நேசிக்கணும். இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அடைப்பட்ட தடுக்கப்பட்ட அவ்வளவு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். பரலோகம் அன்பு நிறைந்தது. பரலோகத்தில் பிதா இருக்காரு. அன்பின் உருவம் அவர் தான், அன்பின் ஊற்று அவர் தான். அப்போ முதலாவது பரலோகத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்ன? அன்பு தான் ராஜ்யம். அன்பை தேடுங்கள், அப்பெல்லாம் மீதி கொடுக்கப்படும். இந்த அன்பு ராஜ்யம் இல்லைன்னா ஒன்றும் கொடுக்கப்படாது. ஐயா புரிஞ்சுதா? சிம்பிள் ஃபார்முலா. இதை ரெலிஜியன், மதம், தியாலஜி கஷ்டப்படுத்தி உபவாசம் போடு, நெடுமுட்டி போடு, கத்து, உடுக்கடி, கீபோர்டை குத்து, டான்ஸ் ஆடு, என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஒன்றும் வேலைக்காகாது. அதனால் பரலோகத்தில் சாத்தான் குற்றப்படுத்துகிறவருடைய சத்தம் இன்றும் உங்களை குறித்து ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு வழக்காடுகிறவர் யார்? என்னங்க? இயேசு கிறிஸ்து அங்கே என்னவா இருக்காரு? நமக்காக பரிந்து பேசுகிற, வேண்டுதல் செய்கிறவரும் உங்களுக்காக ஒரு என்ன வசனம் அது? லாயரா இருக்கார். அட்வொகேட். அட்வொகேட் இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறவர். புரியுதுங்களா? அப்ப பிசாசு உங்களை குறித்து, நீங்க அதை பற்றி கவனம் இருக்கோ இல்லையோ, உங்களை பற்றி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் பரலோகத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. தானியேல் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள்.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினியின் நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடி வந்து 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. நியாய சங்கம் உட்கார்ந்தது. என்னங்க நியாய சங்கம்? அப்போ உங்களுக்கு நீதி விளங்குவதற்காக பரலோகத்தில் அந்த சிஸ்டம் இன்னும் இருக்கு. அப்போ நீங்கள் இங்கே வழக்குக்கு போட்டு பார்க்கலாம், இங்கே நீங்கள் கோர்ட்டில் மன்றாடி பார்க்கலாம். உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம், உடம்பினுடைய பலவீனமாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியலன்னா, பிசாசு உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான், விடுதலை வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போக முடியும்? பரலோகத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். அது எப்படி கொண்டு போக முடியும்? முதலாவது, அங்கே யார் இருக்கானா, 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. 1 யோவான் 1:2. 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 22, 23, 24. எபிரேயர் 12வது அதிகாரம். சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1016 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். அங்க ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு, அங்க ஒரு நீதியின் சங்கம் இருக்கிறது. பூமியில உங்களால ஜெயிக்க முடியாத காரியங்கள்ல விசுவாசத்தினாலே அங்க கொண்டு போக முடியும். பரலோகத்துக்குள்ள நம்ம இப்ப போக முடியாது, ஆனா உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுதுங்க, அங்க போகும். ஃபெய்த் இஸ் சப்ஸ்டன்ஸ். விசுவாசம் திடப்பொருளாக. ஃபெய்த் இஸ் சப்ஸ்டன்ஸ். ஃபெய்த் இஸ் விசுவாசம் ஒரு திடப்பொருளாக பரலோகத்துக்குள்ள உங்களுடைய பிரச்சனையை நீங்க கொண்டு போக முடியும். அதற்கு முதலாவதாக என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் பிதாவை நேசிக்க வேண்டும். அடுத்து, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடுகிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். 3, நீங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் பிரச்சனையை ஆவியானவரிடத்திலே சொல்ல வேண்டும். எனக்குள்ள இருக்கும், சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளாக நீண்ட நாட்களாக விடுதலை இல்லாத விஷயங்கள் பரலோகத்திலே நியாயாதிபதிகள் சங்கத்திலேயும் பிதாவுக்கு முன்பாகவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டுகிறேன். அவர் தாங்க கொண்டு போக முடியும். அடுத்து லூக்கா 18வது அதிகாரம் 1-2. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேசத்துக்கு பயப்படாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். படிங்க அப்படியே. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். இந்த கதையை நீங்க நிதானமா லூக்கா 1வது அதிகாரம் படிங்க. அப்போ நியாயம் தராத ஒருத்தர் இருக்கான், அந்த விதவிக்கு நியாயம் கிடைக்கல. அதனால கடைசியில் நியாயாதிபதி யார்? ஆண்டவர் தான் நியாயாதிபதியா இருப்பார். அதனால உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால், சுகர் பிரச்சனை தீரலையா, பிபி பிரச்சனை தீரலையா, கோர்ட் பிரச்சனை தீரலையா, வீட்டு பிரச்சனை தீரலையா, பண பிரச்சனை தீரலையா, நீங்க மறுபடியும் உலகத்தினுடைய சிஸ்டத்தை விட்டு ஆண்டவருடைய சிஸ்டத்துக்குள்ள போங்க. இந்த பரலோக நீதிமன்றத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். இதற்கு முக்கியமாக அடுத்து 4வது ஸ்டெப் என்னன்னா, யோவான் 19வது அதிகாரம் 28, 29, 30. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியாகி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். 19வது அதிகாரம் 28, 29, 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு என்ன கொடுத்தாங்க? துவர்ப்பான
தண்ணி காடியை, அந்த ஹிசாப்பை கொடுத்தாங்க, அவர் ஜீவனை விட்டார். அப்போ இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற விசுவாசம் வேண்டும். அப்பதான் பிசாசா பரலோக நீதிமன்றத்தில் நீங்க தோற்கடிக்க முடியும். நீ என்கிட்ட போராடிட்டே இருக்க, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குற்றமற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், என்னை விலைக்கிரயமாக வாங்கி விட்டார், இனி உனக்கு பிசாசே சாத்தானே மனுஷர், நீ உன்னுடைய மனுஷர்கள் என் மீது அதிகாரம் இல்லை. இன்றைக்கு என்ன சங்கீதம் படித்தோம்? நல்லா திருப்பி படிங்க. அதுலேயே என்ன இருக்கு? வழக்காடு. ஆண்டவர் பாருங்க எப்படி கொண்டு வர்றாருன்னு. வழக்காடுதலை பற்றி அவர் சங்கீதத்தை கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட பேசும்போது நேற்று வழக்குதலை பற்றி, வழக்காடுறதை பற்றி பேசினோம். அந்த கன்ஃபர்மேஷன், உங்களை குறித்து குற்றப்படுத்துகிறார், வழக்காடுகிற, உங்களை அவமானப்படுத்துகிறவங்க, பேரை கெடுக்கிறவங்க, அவங்களை அசிங்கப்படுத்துகிறவங்க எல்லார் வாயும் அடைக்கணும்னா அவங்களோட சண்டைக்கு போகாதீங்க, பரலோக நீதிமன்றத்துக்கு போங்க, ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க. இந்த அறிவு தாவீதுக்கு அந்த காலத்தில் சங்கீதக்காரனுக்கு இருக்கு. அவன் சொல்கிறான், வாயை மூடுன்றார், அங்கே வாய் மூடப்படும். பலவானை முந்தி கட்டுங்கள், வானத்தில் நீங்களவே பரலோகத்தில் கட்டுகிறீர்களோ பூமியில் கட்டப்படும். இதுக்கெல்லாம் யார் கூட வேணும்? யார் வேணும்? சத்தமா சத்தமா கேட்கல 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 பரிசுத்த ஆவியானவர். அப்படி சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்க. பரவாயில்ல, பரலோகம் சந்தோஷப்படும். இப்பயாவது வாய்ஸ் வந்துச்சு. இல்லைன்னா ஃபியூஸ் போச்சு, பஞ்சர் ஆகி போச்சு. அடுத்து ரிப்பென்டன்ஸ் வேணும். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாலியா இருக்கிற வாழ்க்கை இல்லைங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கி. பரலோக ராஜ்யம் அப்பதான் உங்க கூட இருக்கும். சமீபத்து இருக்கிறதுன்னா உங்களுக்கு உள்ள இருக்கும். புரியுதுங்களா? மனம் திரும்பணும், நியாயப்படுத்தக்கூடாது. என்னவும் சொன்னான்ல அதனால என்ன அப்படி நீங்க நியாயப்படுத்தக்கூடாது. முதலாவது மன்னிக்கிற தன்மை வேணும். உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தை வந்திருக்க கூடாது. யாரா இருந்தாலும் அந்த வார்த்தை வரக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணும், இனிமே இந்த வட்டாங் கயிறு தெரியுங்களா, மாட்டுக்கு கயிறு போட்டு இழுப்பாங்கல்ல, வட்டாங்கயிறு, மூக்கணங்கயிறு விட இன்னும் கயிறு, அதாவது கையை அறுக்காது அது. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எல்லாரும் 1 மீட்டர் போய் வாங்கிக்கோங்க. என்னங்க 1 மீட்டர்? நான் கூட இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நெல்பேட்டையில் எங்கேயா போய் ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். 1 மீட்டர் வாங்கி எல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. யார் மேலேயும் ஆத்திரம் கோபம் தான் எடுத்து கல்ல கடிச்சுக்கோங்க. என்னண்ணே, வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா ஆப்பு உங்களுக்கு. பரலோக ராஜ்யம் உள்ள இருக்க முடியாது. அப்படி நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்போ கேன்சல் பண்ணுங்க. விளையாட்டா, அசாதாரணமா, சும்மா ஜாலியா கோபத்தில் சொன்ன வார்த்தைகளுக்கு பவர் உண்டு. அந்த வார்த்தையை பிசாசு பிடிச்சி உங்களை குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கிறான், உங்கள் உடம்பை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். யதார்த்தமா பேசுறோன்னு நினைச்சு சொந்த செலவுல ஆப்பு வச்சுக்கிறது. எப்படிங்க? எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்குங்க, ரொம்ப கஷ்டங்க. எப்படி வருமானம்? ஏதோ வருதுங்க, போனா போதுன்னு வந்து. குடும்பம் எப்படிங்க? ஐயோ அந்த சனியனோட வாழ்ந்துட்டு. ஆப்பு உங்களுக்கு தான். நீங்க எதையெல்லாம் சொல்கிறீர்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப, நான் சாத்தானை மகிமைப்படுத்தல, அதை பிடித்து கொண்டு அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே பிடிச்சி அந்த ரூல் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செயலாட்டிட்டு இருப்பான், விட்டவே மாட்டான். நீங்க அப்புறம் உட்காந்து ஜெபிப்பீங்க, ஆண்டவரே ஒருமனம் இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, குணம் இல்லை. அங்க போகும்போது அவன் என்ன சொல்லுவான்? இவர் தாங்க சொன்னாரு, இவர் தான் என்னை கூப்பிட்டாரு, நான் கூட குடும்பம் நடத்தினுக்கிறேன்.
அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை வெட்டி விட வேண்டும்னா மனதில் என்ன வேணுங்க? ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு பிரியமில்லாத, பிதாவுக்கு சித்தமில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள், செய்கைகள் எதுவாயிருந்தாலும் என் மூலமாக, என் குடும்பத்தார் மூலமாக, என் தாய் வழியாக, என் தந்தை வழியாக, நானோ அல்லது என்னுடைய மூதாதையர்களோ ஆதாம் ஏவாள் வரை என்னுடைய முப்பாட்டன்களும் முப்பாட்டிகள் மூலமாகவும் எந்த தலைமுறையிலாவது விக்கிரகத்தோடோ சாத்தானோடோ பிசாசோடோ, பிசாசு இருக்கிற மனிதர்களோடோ மிருகங்களோடோ உடன்படிக்கை பண்ணியிருந்தால், உமக்கு பிரியம் இல்லாதவைகள் இருந்தால், அவைகளை பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆல்டர் பலிபீடத்திலே, கைகளை உயர்த்துங்க, பலிபீடத்திலே என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கு பிரியமில்லாதவைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரலோக பலிபீடத்திலே இந்த வினாடி வைக்கிறேன். இயேசுவின் இரத்தம் அதன் மீது ஊற்றுகிறேன். முற்றிலும் அந்த உடன்படிக்கைகளும் எண்ணங்களும் செய்திகளும் செய்கைகளும் கனவுகளும் சொற்பனங்களும் பிசாசுகளும் மனுஷர்களும் இனி செயல்பட முடியாதபடி பரலோகத்து பலிபீடத்திலே பரிசுத்த அக்கினியை அதன் மேல் பத்த வைக்கிறேன். எரிந்து போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். பிசாசு சாத்தான் எந்த வழியிலாவது என் தாய் வழியாக, தந்தை வழியாக, மூதாதையர்கள் வழியாக என் உடம்பிலே, என் சந்ததியிலே அவன் செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த வாசல்களை இயேசுவின் நாமத்திலே அடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அடைக்கிறேன். இனி அவன் செயல்பட முடியாதபடி இயேசுவின் இரத்தத்திலே, இயேசுவின் நாமத்திலே பரலோகத்திலே பலிபீடத்திலே பிதாவிற்கு முன்பாக சாட்சி சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, சாட்சியாய் இருக்கிற வார்த்தையின் மூலமாக முத்திரையிடுகிறேன். இனி அவனுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என் வாயின் வார்த்தையை பரிசுத்த அக்கினியினாலே பரிசுத்தப்படுத்துவாராக. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவாராக, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவாராக, கனவுகளை பரிசுத்தப்படுத்துவாராக, செய்கைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. இயேசு அப்படி செய்ததற்காக, பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இதுதாங்க பரலோக நீதிமன்றத்தில் நீங்கள் டெய்லி சொல்ல வேண்டியது. ஒரு நாள் சொல்லிட்டா பத்தாது. தினம் 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 உங்களை குற்றப்படுத்துவான். தினம் தினம் நம்மளும் தவறிக்கிட்டே இருப்போம். பரவாயில்ல, ஆண்டவராக இயேசு உங்களை குற்றப்படுத்த மாட்டாரு. அதனால தினம் தினம் இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்கள் கோபமும் உங்கள் பாவங்களையும் பரலோக நீதிமன்றத்தில் வைத்து சுத்தம் செய்யுங்கள். சரி பண்ணிங்கன்னா பரலோகம் உங்களுடையது. இந்த பூமியில பரலோக வாழ்க்கை வாழ்வீங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை. எந்த வியாதி உங்களை போட்டு எடுத்துச்சோ தானா மறைஞ்சு போயிடும். எந்த குணம் உங்களை ஆக்கிரமிச்சோ அது கரைந்து போய்விடும். நீங்கள் பிதாவினுடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள். பரலோக கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? யாரெல்லாம் போனாங்க? செல்ல கைகளை தூக்கி அல்லலையே சொல்லுங்க. விசுவாசத்தினாலே போய் உள்ளே போய் என்ன பண்ணிட்டோம்? குற்றப்படுத்துகிறவனை உதைச்சிட்டு வந்துட்டோம், கட்டிட்டு வந்துட்டோம், பலவானை கட்டி விட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே மகிமை பிதாவுக்கு. இனி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைக்கு டைம் கொடுங்க. அந்த பாரம் உங்களிடத்தில் இருப்பதாக. சோத்ரம். நன்றி, ஆசீர்வாதங்கள். இவருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடையவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமிடம் இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமிடமும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.